எனக்கு மிக அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 5:20 சொல்லுகிறது, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சில சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். உங்களை அழிப்பதற்காக, உங்கள் வேலையிலிருந்து உங்களை தூக்குவதற்காக, நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் உங்கள் ஸ்தானத்தை விட்டு உங்களை வேரோடு தள்ளுவதற்காக, உங்களை எப்பொழுது பார்த்தாலும் அச்சுறுத்துகிற, உங்களை பயன்படுத்துகிற சில சத்துருக்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் சத்துருக்களை எப்படி ஓட செய்கிறோம்? தண்ணீர் உடைந்து ஓடுவது போல உங்களுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு இருக்கிற பலத்தினால அவங்கள மேற்கொள்ள முடியாது பிரதர், எனக்கு இருக்கிற தைரியத்தை வச்சுட்டு நான் மேற்கொள்ள முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உனக்காக வழக்காடவும் யுத்தத்தை நடத்தவும் கர்த்தர் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உனக்கு சார்பிலே வந்து நின்று அவர் உனக்காக வழக்காடுவார். உன் சத்துருக்கள் ஓடுவதை எப்படி பார்ப்பீர்களாம்? தண்ணீர் உடைந்து ஓடுவது போல நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அது எப்படி பார்ப்பீர்களாம்? அந்நிய கண்களால் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களால் நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, எல்லா சத்துருக்களுக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த குடும்பத்தில் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், இந்த குடும்பத்தில் என்ன சம்பவிக்குதுன்னு பார்க்கலாம், இந்த குடும்பத்தில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம், இந்த குடும்ப பிள்ளைகள் என்னதான் பண்ணுது பார்க்கலாம், எப்படி வாழ்றாங்க பார்க்கலாம் சொல்லி பல காரியத்தை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் யோசிக்கலாம். ஆனாலும் அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலேயே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். சத்துரு உடைந்து ஓடுவதை பார்க்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? உபாகமம் 28:1 சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். யாருடைய சத்தத்திற்கு? கர்த்தருடைய சத்தத்திற்கு. சத்துருக்கள் எழும்பி வரும் பொழுது நமக்கு ஆலோசனைகள் பல இடத்திலிருந்து வரும். நீ இதை செய், அவன் உனக்கு இதை செய்தால் நீ இதை செய், அவன் உன்னை திட்டினால் நீ இதை பேசு என்று சொல்லி நம்மை ஏற்றி விடுகிற சில ஆட்கள் நம்மோடு கூட இருப்பார்கள். நீ பேசு, உன்னால் பேச முடியும், நீ பேசு, நீ பேசினால் போதும், நாங்கள் எல்லாம் உன்னோடு கூட வந்து சேர்ந்து கொள்வோம் என்று சொல்லி சில வார்த்தைகளை பேசி உன்னுடைய ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ள சத்ரு தீர்மானித்திருப்பான். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சத்ரு உடைந்து ஓடுவதை நீ பார்க்க வேண்டுமே ஆனால் நீ யாருடைய சத்தத்திற்கு தெரியுமா செவி கொடுக்கணும்? உன்னை சுற்றி இருக்கிற ஜனத்தின் சத்தத்திற்கு அல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு. கர்த்தருடைய சத்தத்திற்கு. யார் ஒருவர் உங்களை கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்துகிறார்களோ அவருடைய சத்தத்திற்கு. ஒருவேளை அது உங்களுடைய சபை போதகராய் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஊழியக்காரனாய் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் செவி சாய்த்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், சத்துருக்கள் எல்லாரும் உடைந்து ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த எல்லாம் கேட்கிறேன். அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கி போடும். இந்த நாளிலும் கர்த்தரின் கிருபையா இறங்கி அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக. கிருபை மேல் கிருபை பெருகுவதாக நான் ஜெபிக்கிறேன். ராஜா, பிள்ளைகளை காரணம் இல்லாமல் சபிக்கிறவர்கள், காரணம் இல்லாமல் எதிர்க்கிறவர்கள், காரணம் இல்லாமல் போராடுகிறவர்களுக்கு கர்த்தரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தை கொட்டி கொடுத்து நடத்துவீராக. இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம், இதுவரை கண்டிராத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை கண்டிராத ஒரு வெளிச்சம் என் பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதாக. நன்மை உண்டாக நினைத்தரணும். மேன்மைப்படுத்தி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியா இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன்.
காத்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னோட அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.